வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்குறது துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா மரியாதையை கொடுத்து மரியாதையை பெற்றுக்கொள்ளும் தன்மை உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அதை சீர்தூக்கி பார்க்கும் ஆற்றல் குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஆதாயம் இல்லாத விஷயத்தில் இவங்க ஈடுபட மாட்டாங்க. கொஞ்சம் மூர்க்கத்தனமும் இருக்கும், பிடிவாத குணமும் இருக்கும் உங்களுக்குள்ள. இந்த லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன் வர்றதுனால பார்த்திங்கன்னா நல்ல உடை அணிவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்னை அழகுபடுத்திக்கிறது இல்லை, எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு நல்லா சென்ட் அடிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங்காக நீட்டாக போட்டு போகணும், கலராக போட்டு போகணும். செப்பல் வச்சுருந்தாலும் அதுக்கு ஏற்றாப்புல ஒரு அழகான செப்பல் வச்சுருக்கணும். சென்ட் அடிச்சுக்கிறது, இந்த எல்லா பழக்கங்களும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வரும். இந்த இடத்துல தான் சனி உச்சமாகிறதுனால இவங்க கடின உழைப்பாளே பார்த்திங்கன்னா மேலே நிறையா வந்தவங்க பார்த்திங்கன்னா இந்த துலா லக்னம் துலா ராசியில் பிறந்தவங்க. அதே மாதிரி சுக்கிரனுடைய ராசிங்கிறதுனால எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அதாவது தானும் அனுபவிக்கணும், தன்னை சுற்றி இருக்கவங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி நல்லா நிறையா பார்த்திங்கன்னா ஊர் சுற்றுவாங்க, நிறையா இடங்களுக்கு போவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி இடங்களுக்கு இவங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இயற்கையான விஷயங்களுக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பாட்டு நல்லா கேட்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப பாட்டு கேட்குறது, மியூசிக் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. இதில் சுக்கிரன் நல்லா வளர்த்துருந்தால் இவங்களே மியூசிக்கோ பாடகராக கூட இருப்பாங்க. அதே மாதிரி சினிமா அந்த விஷயங்கள்லேயும் அதிகமாக ஆர்வங்கள் இருக்கும். சுக்கிரன் வலுக்காமல் நார்மலாக இருக்குன்னா இவங்க ஜென்ரலாகவே துலா ராசி துலா லக்னத்தில் உள்ளவங்களுக்கு அந்த இசை மேலே ஒரு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. இது கெடுதல், இது தீமை, இது நல்லது அப்படிங்கிறது இல்லாமல் உலகத்தில் பிறந்திருக்கிறோம், இருக்கிற வரைக்கும் நம்ம என்னென்ன நமக்கு இருக்கிற வரைக்கும் என்னென்ன இருக்கோ அதை நம்ம அனுபவிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சார்ந்த குணமாகவும் இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப நல்ல உல்லாச பேர் வழி தான், நல்லா சுற்றுவாங்க, வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. அதுவும் சொன்னேன், இப்போ ஃபேமிலி மேனாக இருந்தால் அப்படியே ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு அப்படியே ஒரு டூர் மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. அப்படியும் இல்லையா ஒரு படத்துக்காவது போகணும், வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. லீவுன்னு வந்ததுன்னா இவங்களை ரொம்ப புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதாவது இவங்களுக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க உடனே போய் அதை உதவி செய்யணுங்கிற அந்த ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சுக்கிரனுடைய ராசிங்கிறனால மனைவி மீது பார்த்திங்கன்னா அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஈஸியாக போய் எல்லோருக்கூடையும் பழகிடுவாங்க. அதே மாதிரி மற்றவங்க நம்மளை புகழணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ளே இருக்கும். கொஞ்சம் இவங்கள்ட்ட பண புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். சுக்கிரன் அதிபதிங்கிறதுனால இது தனிப்பட்ட ஜாதகத்தில் மாறும், இருந்தாலும் இவங்களுக்கு ஓரளவு பண வசதிகள் கொஞ்சம் நல்லபடியாகவே புழங்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி நல்ல செலவும் செய்வாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பெருசாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தனக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கனவுகள்லாம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது பார்த்திங்கன்னா மனைவி அழகாக இருக்கணும், மனைவி பார்த்திங்கன்னா நல்லா இசை பாடணும், சினிமாவுக்கு போகணும், இந்த மாதிரியான ஆர்வங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வரக்கூடிய மனைவியாக இருக்கணுங்கிற ஒரு கனவோடு இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்க நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் நல்லா ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சுகபோகங்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. காசு இருந்ததுன்னா டக்குன்னு செலவு பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல என்ன வருதோ அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு என்னமோ அதை வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதாவது அவங்க சுகபோகத்துக்காக. இவங்களுக்கு நண்பர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க ஜென்ரலாக நல்லா சுற்றுறது செலவு பண்ணுறதுனால எப்போதுமே இவங்களை சுற்றி நண்பர்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் துலா லக்னக்காரங்களை அவங்கள இவங்க தேடி போக வேண்டியதில்லை யாரையுமே. இவங்க ஒரு கவர்ச்சிகரமாக இருப்பாங்க. இவங்களை அப்படியே ஈர்த்து இவங்க தன்னாவிலே பேசுவாங்க. சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அமையாது. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னாவில் எல்லாருமே பேசுகிற மாதிரி வரும். அதே மாதிரி எல்லா வகையான மனிதர்களையும் பழகுவாங்க. அதாவது வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கூடையும் நல்லபடியாக பழகுவாங்க. அதே மாதிரி எல்லாரையும் மதித்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கும். அதே மாதிரி இவங்களை யாராவது மதிக்கலைன்னா இவங்க அவங்கள விட்டு விலகி போயிடுவாங்க.
ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டேட்டஸையும் எதிர்பார்ப்பாங்க. நல்ல சுகவாசிகள். இவங்க ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நீங்கள் அதாவது நம்ம இப்போ நான் இத்தனை குணங்கள் போடுறேன். இந்த குணங்களை வச்சே அவங்க நடந்துக்கிற விதங்களை வச்சு இவங்க இந்த ராசி, இவங்க இந்த லக்னங்கிறது ஈஸியாக நம்ம சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து சுக்கிரன் ராசிகள் என்னென்ன, ரிஷபம், துலாம். துலாம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு போகும். அதே மாதிரி நல்லா சாப்பிடணும், குடும்பத்தை பார்த்துக்கணும் இருக்கும். துலாம் அப்படி இருக்காது. ஃபஸ்ட்டு தன்னை பற்றி அதிகமாக சிந்திக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா தான் ஃபஸ்ட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கணும், சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கும். சொத்து சேர்க்கறதுல ஆர்வம் இருக்காது. நல்ல உழைப்பாளி லக்னம். ஏன்னா வந்து சனி உச்சமாக இருக்கிறதுனால. ஓகே, நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம்.